ஹலோ பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா விஸ் நியூசிலாந்து செமிஃபைனல் 1 மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் அனலைசிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய 8வது வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா டீப்பான அனலைசிஸ் இருக்குது நம்மளுடைய ஸ்டைலில். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து பின்னாடி கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய டாஸ், லைன் அப்பு, பிச் ரிப்போர்ட்டு, அப்புறம் என்னுடைய 2 பெஸ்ட் டெமோ டீம்ஸையும் நான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஃபேண்டசி பேன் ஆகிடுச்சு. ஸோ பேன் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. கேஸ் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஹியரிங் மார்ச் 11. ஸோ ஏர்னிங்ஸ்க்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ட்ரேடிங் சேனலுமே கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். 2K ட்ரேடிங் தமிழ். அதில் தான் வந்து என்னோட ஏர்னிங்ஸ் எல்லாமே இருக்குது, ட்ரேடிங்கில் தான். ஸோ வந்து அதையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான், ஈஸியாக வந்து நம்ம யூஸர்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் 2 சேனல்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் 2K டெக். வெல்கம் டு The Cricket Soul Tamil. ஸோ வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில் தான் மேட்ச்ன்றது நடக்குது. இப்போ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச்சுமே அங்கே நடந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே அந்த மேட்ச்சும் பார்த்துருப்பீங்க. வென்யூ எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் இன்னொரு டைம் நல்ல பிச் ரிப்போர்ட் வந்து பார்த்துருவோம். அப்சல்யூட் பேட்டிங் பேரடைஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னாவே தெரியும். லாஸ்ட் மினிட்ல ஏதாவது பிச்சு சேஞ்ச் பண்ணுறாங்க, அந்த பிச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல வரக்கூடிய பிச் ரிப்போர்ட்டை நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய டெமோ டீம்ஸை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்டுருவேன். ஸோ அதையுமே மாற்றிங்க. பெருசாக டிஃப்ரென்சஸ் இருக்காது. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் பேரடைஸ் தான். நல்லா ஹார்டாக ட்ரூ பவுன்ஸ்லாம் இருக்கும். இன்க்ரெடிபிள் பேஸ், நல்லா பேசஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபீல்டுமே ஃபாஸ்டஸ்ட் அவுட் ஃபீல்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக பேட்டில் மீட் ஆனால் போதும் 6-4ன்றது பறந்துட்டு தான் இருக்கும் இந்த கிரவுண்டில். ஸோ பேசஸ் விஷயம் ஸ்பின் இம்பேக்ட் பார்த்துடலாம். பேசஸ் தான் நிறைய விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து இந்த டியூ இருக்கனால ஃபஸ்ட் பவுலிங்லேயும் பெருசாக வருண் சக்கரவர்த்தியால் விக்கெட்ஸ் பிக் பண்ண முடியல, ஒரே ஒரு விக்கெட் தான். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ்னால பெருசாக பண்ணவே முடியல. மோட்டி 2 ஓவர் தான் போட்டார். அதே மாதிரி அகில் ஹுசைன் 2 ஓவர் தான். அகில் ஹுசைன் ஒரு விக்கெட்டு, அபிஷேக் சர்மாவை. ஸோ ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த டியூனால ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. டர்ன்ன்றது சுத்தமாக இருக்காது. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்ல ஸ்பீடில் பேஸில் போட்டாங்கனாலும் அது வந்து ஒரு மைனஸாக தான் இருக்குது. ஸோ இந்த வேரியேஷன்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் டியூ ஃபேக்டர் கிட்டத்தட்ட வந்து பால் வந்து ஒரு சோப் மாதிரி எஃபெக்டாக இருக்கும். நிறையா கேச்சஸ்லாம் ட்ராப் பண்ணி பார்த்துருப்பீங்க. அபிஷேக் சர்மா 2 கேட்ச் விட்டார். ஹோல்டருமே கைக்கு வந்த கேட்ச், நல்ல ஒரு டஃப் கேச்சஸ்லாம் எடுத்தாங்க வெஸ்ட் இண்டீஸ். பட் ஹோல்டர் வந்து ஒரு கைக்கு வந்த கேட்ச்ன்றதை ட்ராப் பண்ணார். அபிஷேக் சர்மாவுமே சிம்பிள் கேட்சஸை ட்ராப் பண்ணார். டியூ டு இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு இது சொல்லக்கூடாது, கேட்சஸ் ட்ராப்புன்றது. பட் ஸ்டில் அந்த எஃபெக்ட்ன்றது இருக்குது. பிகாஸ் ஆஃப் த டியூ ஃபேக்டர். அதையுமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டியூ ஃபேக்டர்னால சில விஷயங்கள் நமக்குமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா இப்போ ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசாக விக்கெட் எடுக்காதுன்றப்போ ஒரு வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு நல்ல ஸ்பின்னர், ஸோ மிச்சல் சாண்டர் கூட இங்கே ட்ராப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு டிசிஷன் எடுக்கலாம். ஸோ பெருசாக ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்காது, டியூ வேறு இருக்குது அப்படின்றப்போ. அப்புறம் மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேச்சஸ் வந்து ட்ராப் ஆகுது. நேற்று பார்த்தீங்கன்னா ராஸ்டான் சேஸ் வந்து 10 ரன்னுக்கே ஃப்ளாப் ஆக வேண்டியது. பட் சிம்பிள் கேட்சை அபிஷேக் சர்மா விட்டனால அவர் வந்து 40 ரன்னுன்றது ஸ்கோருன்றது பண்ணார். ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஐடியல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறது தான் வந்து சேசிங் தான் பெட்டர். ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் இன்னும் டைம் ஆக நைட் ஆக நல்லா வந்து ஒரு டியூன்றது இருக்கும். ஸோ இதுவுமே நைட் மேட்ச் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிளேயிங் 11 பார்த்துக்கலாம். இது இந்த பெஸ்ட் 11 வச்சு தான் ப்ளே பண்ணுவாங்க. குயின் டிகாக், எய்டன் மார்க்கம், ரைன் ரிகல்டன், பிராமிஸ், மில்லர், ஸ்டப்ஸ், மார்க்கோ யான்சனுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஜிம்பாவே கூட கார்வின் போஸ், ரபாடாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. மகாராஜாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ லுங்கிங்கிடி இதுதான் அவங்களே பெஸ்ட் 11. கண்டிப்பாக இதில் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. டீம் சைஃபுட், ஃபின்லாண்ட், ரச்சின் ரவீந்திரா, மார்க் சாம்ப்மன், டேரன் மிச்சல், கிளென் பிலிப்ஸோட பேட்டிங் ஆர்டர் மேலே வரும். ஸோ கோல் மெக்கோங்கி, ஸோ அதுக்கப்புறம் வந்து மிச்சல் சாண்டர், மேட் ஹென்ரி, அப்புறம் இசுசோதிக்கு பதிலாக டஃபி கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்ட் டைம் வர அதிகமாக நம்புறாரு. இப்போ இசுசோதியும் பேச ஃபார்மில் இல்லைனால சாண்டரும் ரச்சின் ரவீந்திரா, கன் பிலிப்ஸ் வந்து அந்த ஸ்பின்னு தேவைப்பட்டால் போட்டுக்குவாங்க. அதனால் வந்து இசுசோதிக்கு பதிலாக டஃபி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவருமே பெருசாக ஃபார்மில் இல்லை, பட் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ பவுலர் இம்பேக்ட் அனலைசிஸ் பார்த்துடலாம். இந்த பக்கம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ரபாடா. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரீம் ஸ்விங் பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டு கப்பில் வெஸ்ட் இண்டீஸ் கூட தான் அவருக்கு விக்கெட் காலம்ன்றது வந்திருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோன்னா லாக்கி ஃபெர்குசன். ஸோ 150 போடுவார் கண்டிப்பாக. ஸோ இந்த பிச்சில் வந்து இன்னுமே அது ரொம்ப டஃப்பாக இருக்கும் பேட்ஸ்மேன்ஸ்க்கு. ஸோ இவங்க யாரெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, டேவிட் மில்லர், திஷன் சம்ஸ் வந்து டெத்தில் கண்டிப்பாக ராக்கி ஃபெர்குசன் ஸ்டாப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆச்சு அப்படின்னா எதிரடி அடிக்க முடியாது. ஸோ அதனால் வந்து மிட் ஆஃபில் மாதிரி கேட்ச் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹை
டிஸ்டன்ஸ் போகாமல். ஸோ அந்த இது இருக்குது. ஸோ இந்த 2 பவுலர்ஸுமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். லுங்கி இங்கிடி அவரோட வேரியேஷன்ஸுமே ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஹெட் டு ஹெட் மென்டல் ஏஜை பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல் கர்வ்ஸ் இருக்குது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. ஸோ இந்த மாதிரி சோக்கர்ஸ்ன்ற ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நியூசிலாந்து என்ன தான் இருந்தாலும் ஃபைனலில் தோற்றுருவாங்க போய் பட் செமிஃபைனல்னு வரப்போ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி எந்த டீம் செமிஃபைனலில் அவங்க கூட மோதுறாங்களோ அவங்கள வந்து நாக் அவுட் பண்ணிவிட்டு இவங்க போய் ஃபைனலில் தோற்றுருவாங்க. ஸோ அதான் வந்து நியூசிலாந்தோட ஹிஸ்ட்ரியாகவே இருந்திருக்கு. பட் செமிஃபைனல்னு வரப்போ நாக் அவுட் மாஸ்டர்ஸ் தான் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்துக்குலாம் இந்த வகையில் ஹெட் டு ஹெட்டில் வந்து மென்டல் ஏஜ்ன்றது இருக்குது. ஸோ அடுத்து இண்டிவிஜுவல் வென்னி ரெக்கார்ட் பார்த்துருவோம். இப்போதைக்கு ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கக்கூடியது குயின்டன் டிகாக். வெஸ்ட் இண்டீஸ் கூட 47. ஜிம்பாப்வே மேட்ச்சில் வந்து சிக்கந்தர் ராசா 2 பேர்த்தையுமே எடுத்துட்டாரு. பட் ஸ்டில் அதில் வந்து அவங்க பெருசாக வந்து ஒரு இதுவாக ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ராக்டிக்ஸ் மேட்சாக தான் வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. நிறையா பவுலர்ஸுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணி உள்ளே வந்தாங்க. பட் ஸ்டில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஃப்ளாட் ட்ராக்ன்றனால குயின்டன் டிகாக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அதிகமாக ரன்கள் அடிக்கிறதுக்கு. ஸோ குயின்டன் டிகாக்கை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டியூ ஃபேக்டருமே பவுலர்ஸ்க்கு ரொம்ப மைனஸ் இருக்கிறனால பேட்ஸ்மேன்ஸ் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸை நம்ம ஃபில் பண்ணி வைக்கிறது பெட்டராக இருக்கும். நேற்றுமே அதுதான் நடந்துச்சு. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 4 விக்கெட் தான் ட்ராப் பண்ணாங்க. இந்தியாவுமே அதே தான் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து யாராவது ஒரு ஓப்பனர் வந்து கண்டிப்பாக வந்து ஹையாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்புறம் மிடில் வரக்கூடிய ஒரு பிளேயர் ஹை ரன்கள் அடிக்கலாம். ஸோ கிளென் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலேயுமே இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. ஸோ அவருமே இந்த மேட்ச் வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து அதிகமான ரன்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பின்னர்ஸை குறிப்பாக பயங்கரமாக டேக் ஆன் பண்ணுறதுனால ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் வென்யூவில் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. ஸோ அதை வந்து கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருமே ரீசெண்டாக இங்கிலாந்து கூட நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வராரு. ஸோ ஃபாஸ்ட்டாக போட்டாலுமே அதை பேஸ் கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு வெப்பன் தான் வந்து நியூசிலாந்துக்கு கிளென் பிலிப்ஸு. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளென் பிலிப்ஸ் குயின்டன் டிகாக் 2 பேருமே இந்த மேட்ச் பர்டிகுலராக சூப்பராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேட்ச் அப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஏடிஎன் மார்க்கம் அவருடைய ஸ்பின்னை வந்து லெஃப்ட் ஹேண்ட்ஸ்க்கு எதிராக போடுவாரான்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த மேட்ச் அப்ன்றது இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் வென்யூவில் கண்டிப்பாக வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி. ஸோ அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா மார்க் சாம்பன்னு ஃபஸ்ட் இருக்க 2 பேருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் ஃபின்னாலன்னு டிம் சைஃப்ரோட்டு. ஸோ ரச்சின் ரவீந்திரா மார்க் சாம்பனுக்கு வேணால் மேபி ஒரு ஓவர் வந்து போடலாம். பட் ஸ்டில் அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க. முக்கியமான ஒரு மேட்ச்சு ஒரு ஓவரில் ஒரு 20 ரன் போச்சு அப்படின்னா பெரிய ப்ரெஷர்ன்றது ஆகும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா கண்டிப்பாக அவங்களுடைய 5 பவுலர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படி தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நியூசிலாந்தை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் பேஸுன்றதே கிடையாது அவங்கக்கிட்ட. எல்லாமே ரைட் ஃபெர்குசன் மேட் ஹென்ரி இசுசோதி டஃபி உள்ளே வந்தாலும் அவருமே ரைட் ஹேண்ட் ஃபேஸ் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்டர் பேஸ் இல்லாதனால அது ஒரு மைனஸாக இருக்கும். ஸோ குயின்டன் டிகாக்கும் மார்க்ரமுக்கு குறிப்பாக ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேஸ் கிட்ட ஸ்லைட்லி வந்து ஒரு வீக்னஸ்ன்றது இருக்குது. பட் இந்த பர்டிகுலர் டீமில் வந்து எந்த இது இல்லாதனால கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் லீக் மேட்சஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களுடைய குரூப்பில் அகமதாபாத்தில் ப்ளே பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ஒன் சைடாக வின் பண்ணாங்க. ஓப்பனிங்கில் மார்க்ரம் பயங்கரமாக ப்ளேன்றது பண்ணார். ஸோ பிகாஸ் ஆஃப் அவருக்கு எந்த வீக்னஸ் இல்லை, நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். இன்கேஸ் அகமதாபாத் இன்னும் பெரிய கிரவுண்டு. ஸோ அவர் வந்து மார்க்ரம் வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் பிளேயர்னால அங்கேயுமே ஹை ஸ்கோர் பண்ணார். இந்த பர்டிகுலர் வெனிலையும் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் ஸ்லைட் ஏஜ் வந்து குயின்டன் டிகாக்கு இன்னுமே மார்க்ரமை கம்பேர் பண்ணுற ஒரு நல்ல ஒரு குவைட் ஹிட்டர்னால இந்த பர்டிகுலர் இந்த குட்டி கிரவுண்ட் ஈடன் கார்டன்ஸ் நல்லா பேட்டிங் விக்கெட்னால அவருக்கு அதிகமான ஒரு இதுன்றது இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் சோக்கர்ஸ்ன்ற ஒரு இது இல்லை அப்படின்னா அவங்க தான் இந்த வேர்ல்டு கப்பில் குட் கிரிக்கெட்ன்றது ப்ளே பண்ணியிருக்காங்க. நியூசிலாந்து ஆல்ரெடி ஒன் சைடாக வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. மார்க்கோ யான்சனுமே இங்கே ஓப்பனர்ஸ்க்கு ஃபில் ஆனல் அண்ட் டிம் சைஃப்ரோட்டு அவங்களுக்குலாம் ஒரு பெரிய இதுவாக இருப்பார். நான் லெஃப்ட் ஆர்ம் சிங். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் மொத்தத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த இது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து வச்சுருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு மகாராஜ் மார்க்ரம் போடணும்னா போடலாம். லெஃப்ட் ஆர்ம் சீம் இருக்குது. ஒரு கட்டர்ஸ் ஸ்லோவர் ரன்ஸ் போடக்கூடிய லுங்கி இங்கிடி இருக்கார். ரா பேஸு டெஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ரபாடா இருக்கார். ஸோ எல்லாருமே வந்து இருக்காங்க. அட்வான்டேஜ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் நிறையவே இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டர் மேட்சப். ஸோ ஃபின்னாலன் விசஸ் கைசோ ரபாடா. ஸோ இதில் வந்து ஃபின்னாலன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் யாக்கரில் வந்து மாட்டலை அப்படின்னா. ஸோ இது ரிஸ்க்கு தான். இவர் வந்து ஹிட்டரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரபாடா வந்து நல்ல பவர் பிளேயர், நல்லா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலரு. ஸோ பார்க்கலாம். பட் பேட்டிங் பேரடைஸ்ன்றனால ஐ கோ வித் ஃபின்னாலன். ஸோ பார்க்கலாம் நடக்குதுன்னு. மேபி லுங்கி கிடி வந்து அவருடைய ஒரு ஸ்லோவர் ரவுண்ட்ஸு கட்டர்ஸை வச்சு விக்கெட்ஸ் எடுக்கலாம் அவருமே பவர் பிளேயில் போடுறப்ப. இல்லை மார்க்கோ யான்சன் வந்து பெரிய வந்து ஒரு
வீக்னஸாக இருப்பார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நியூசிலாந்து கூட ப்ளே பண்ணப்பவே 4 விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் மார்க்கோ யான்சன். எல்லாத்தையுமே வந்து அவர் தான் வந்து எடுத்து விட்டார் விக்கெட்டு. ஸோ ஃபின் ஆலன், டிம் சைஃப்ரூட் 2 பேத்துக்குமே வந்து மார்க்கோ யான்சன் பெரிய மைனஸாக இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மார்க்கோ யான்சன் கண்டிப்பாக இந்த இதில் ஒரு கீ பிளேயராக இருப்பார். ஸோ பேட்டில் 2 பொறுத்த வரைக்கும் இசுசோதியை மில்லர் வந்து இசுசோதி ப்ளே பண்ணுவாரான்றது தெரியல. பட் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக மில்லரு, பிராவிஸ் 2 பேருமே ஸ்பின்னர்ஸை பயங்கரமாக டேக் ஆன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக குட்டி கிரவுண்டு வேறு, ஸ்பின்னர்ஸுக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. பால் வந்து அப்படியே இந்த சோப் மாதிரி வழுக்கிட்டு வருது பேட்டுக்கு. ஸோ அதனால் வந்து பிராவிஸ்லாம் ஸ்பின்னர்னு வந்துட்டாலே வந்து பயங்கரமாக டேக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச்சுமே அதான் நடந்தது. கிரிம்மரை போட்டு ஜிம்பாப்வே கிரிம்மரை போட்டு பயங்கரமாக அடி நடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வருண் சக்கரவர்த்தியை பயங்கரமாக டேக் ஆன் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ மிடில் ஓவர்ஸில் டேவிட் மில்லரும் பிராவிஸும் பேட்டிங்கில் இருந்தால் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணுறது பெரிய டவுட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மேட்சில் ரச்சின் ரவீந்திரா வெறும் பேட்டராக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண எல்லா மேட்ச்சுமே வந்து இந்த ரச்சின் ரவீந்திரா 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்தது எல்லாமே ஸ்ரீலங்கன் பிச்சில். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாமே பவுலிங் விக்கெட்ஸு ப்ளஸ் வந்து ஒரு ஸ்பின்னுக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய விக்கெட்ஸ்னால பார்ட் டைமர்ஸ் யூஸ் பண்ணி பயங்கரமாக விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் வென்யூவில் கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திராவுக்கு பவுலிங் கொடுக்குறது வந்து ஒரு கேம்பிளாக தான் இருக்கும். ஸோ பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ பேட்டராக தான் ப்ளே பண்ணுவார். 5 பவுலர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பின்னுன்னு வந்தீங்க அப்படின்னா சாண்டர் மட்டும் ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் தேவைப்பட்டால் கிளென் பிலிப்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு, குயின்டன் டிகாக்கு. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் மில்லரு, ஸோ இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த பர்டிகுலர் பிச்சில் அதுவுமே வேலைக்குன்றது ஆகாது. ஸோ அதையுமே நீங்கள் நோட் பண்ணிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ்க்கும் பேஸ் பவுலர்ஸ்க்கும் தான் வந்து ஃபேவரபுளாக இருக்குது ஈடன் கார்டன்ஸ். ஸோ கீ பேட்டல்ஸ் பார்த்துட்டா மார்க்ரம் வந்து பயங்கரமான ஃபார்மில் இருக்கார். ஸோ இந்த பக்கம் மேட் ஹென்ரி அவருமே ஏர்லியராக விக்கெட்ஸ்ன்றது பிக் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இவங்க 2 பேத்துக்குமே நல்ல பேட்டிலாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இல்லாததை ஒரு மேட் ஹென்ரி வந்து அந்த ஒரு பயம் காட்டுவார் கண்டிப்பாக மார்க்ரம்க்கு. ஸோ பேட்டில் 2 பொறுத்த வரைக்கும் டிம் சைஃப்ரூட் விசஸ் லுங்கிங்கிடி இதை தான் நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ பவர் பிளேயில் லென்த் வேரியேஷன்ஸ் வைக்கிறப்போ டிம் சைஃப்ரூட் டிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த பேட்டரில் லுங்கிங்கிடிக்கு நிறையா ப்ளஸ் பாயிண்ட்ன்றது இருக்குது. இருந்தாலும் நல்ல பேட்டிங் விக்கெட்டு. ஸோ இந்த லுங்கிங்கிட்டோட ஸ்லோவர் ஒன்ஸ்லாம் கணிச்சிட்டாங்க அப்படின்னா அதிக ரன்கள் போகலாம். பட் ஸ்டில் லுங்கிங்கிடி இன்னுமே வந்து வேரியேஷன்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பேட்டில் 3 பொறுத்த வரைக்கும் ஸ்டப்ஸ் விஸ் லாக்கி ஃபெர்குல்சன் டெத் பேட்டில். ஸோ ஸ்டப்ஸையும் விசிஸ் லாக்கி ஃபெர்குல்சன். ஸோ ஸ்டப்ஸ் வரைக்கும் பேட்டிங் வருமா அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா குயின்டன் டிகாக், எய்டின் மார்க்ரம், அதுக்கப்புறம் வந்து மில்லரு, பிராவிஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன் தான் ஸ்டப்ஸு. மேபி ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா, இல்லை டஃப் கொடுத்தாங்க நியூசிலாந்து விக்கெட்ஸ் எல்லாம் போச்சு அப்படின்னா ஸ்டப்ஸ் பேட்டிங் வரலாம். அப்போ லாக்கி ஃபெர்குல்சன் வந்து அவருடைய ஸ்பீடுன்றதை கண்டிப்பாக காட்டலாம். டெத் ஓவர்ஸில் இவங்களுக்கு நல்ல பேட்டிலாக தான் இருக்கும். ஸோ ஃபேண்டசி டீம் செலெக்ஷன்றதை பார்த்துருவோம். ஸோ குயின்டன் டிகாக், டிம் சைஃப்ரூட், எய்டின் மார்க்ரம், கிளென் பிலிப்ஸ், ஃபின் ஆலன், டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன், ரச்சின் ரவீந்திரா. ஸோ இங்கே ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக இன்கேஸ் பேட்டிங்கில் யார் ஃபார்மில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பிராவிஸ் தான். ஸோ ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக நீங்கள் பிராவிஸ் ட்ரை பண்ணலாம். கைசோ ரபாடா, லுங்கிங்கிடி, லாக்கி ஃபெர்குல்சன். ஸோ இதுதான் வந்து டீமு. கேப்டன் வந்து குயின்டன் டிகாக். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒய்சி வந்து கைசோ ரபாடா. ஸோ நீங்கள் ட்ரம்ப்பாக ரிஸ்கியாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரைன் ரிக்கில்டன் அவருமே நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். மார்க் சாப்மன், ஸோ சைலண்ட் கில்லர், நியூசிலாந்து டீமுக்கு நிறைய மேட்ச்சில் வந்து நல்ல ஒரு மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. கார்வின் போச், நம்ம எல்லாருமே வந்து மார்க்கோ யான்சன் அதுக்கப்புறம் லுங்கிங்கிடி ரபாடாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ அதிகமான விக்கெட்ஸ் சைலண்ட்டாக எடுக்கக்கூடியது. அதேமாதிரி டெத்தில் ஓவர் மிடில் டு டெத்தில் ஓவர் போடக்கூடியது. அதுவுமே குறிப்பாக ஒரு பவர் பிளேயில் போட மாட்டார். ஸோ அதனால் ஃபீல்டிங் டிசிஷன் இல்லாதப்போ தான் வந்து பவுலிங் போடுறதுனால அதிகமாக அந்த கேட்ச் கொடுத்தே வந்து பேட்ஸ்மேன்ஸ் அவுட் ஆகிறாங்க கார்வின் போச்சுக்கு. ஸோ அவருமே நல்ல விக்கெட் டேக்கர் தான். ஸோ அதனால் வந்து அவரையுமே சைலண்ட்டாக ட்ரை பண்ணலாம் ட்ரம்ப்பாக. மேட் ஹென்ரி, ஸோ இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் 2-3 மேட்ச்மே ஓப்பனிங்கில் பயங்கரமாக விக்கெட்ன்றது எடுத்திருக்காரு. ஸோ இங்கே வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது இந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் எய்டின் மார்க்கம், குயின்டன் டிகாக். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு. மேட் ஹென்ரியுமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேப்டன் அண்ட் வைசி ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஸோ டியூ ஃபேக்டர் டெஃபினெட்லி டிசைட்ஸ் இந்த வென்யூவில். ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணாங்க அப்படின்னா எய்டின் மார்க்ரமை கேப்டனாக போட்டுக்கோங்க. அதேமாதிரி லுங்கிங்கிடி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த இது. அதுக்கப்புறம் வந்து கட்டர்ஸு ஸ்லோவர் ஒன்ஸும் இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவருக்கு. ஏன்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் சமர் ஜோசப்லாம் பார்த்தீங்கன்னு அவர் விக்கெட்ஸ் எடுத்தார். பட் ஸ்டில் அவருக்கு வந்து அந்த கட்டர்ஸு ஸ்லோவர் ஒன்ஸ் போட முடியல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் கொடுத்தனால அதிகமாக ரன்கள் போனார். அதுவும் நடக்கும். பட் இங்கே வந்து லுங்கிங்கிடி, மார்க்கோ யான்சன்லாம் ஸ்லோவர் ஒன்ஸ் போடுவாங்க ரபாடாவை கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ லுங்கிங்கிடி ஒய்சி
ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நியூசிலாந்து சேஸ் பண்ணாங்க அப்படின்னா குயின் அண்டிகா கேப்டனாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் பேட்டிங்காகவே இருந்தாலும் இந்த குட்டி கிரவுண்ட் ஃப்ளாட் ட்ராக்லாம் அவர் எப்படி அடிப்பார்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். மேட் ஹென்ரி அவர் கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கலாம் கண்டிப்பாக. இவர் லெஃப்ட் ஆர்ம் பேட்ரு, மேட் ஹென்ரி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், கொஞ்சம் ஸ்விங்கும் பண்ணுவார் பவர் பிளேயில், டெஸ்ட் பவுலிங்லாம் போடுவார். ஸோ அதனால் வந்துட்டு அதை மட்டும் தாண்டிட்டார் அப்படின்னா 70+ ரன்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவரை கேப்டனாகவும் கிளென் பிலிப்ஸை வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணுறது பெட்டரு. ஸோ இன்கேஸ் நியூஸ்லாந்து சேஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா சேஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளென் பிலிப்ஸ் கையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜிஎல் ரிஸ்கி பிக், ஃபின் ஆலண்ட் கேப்டன், மார்க்கோ யான்சன் வைஸ் கேப்டன். இவங்க 2 பேத்துக்குமே பேட்டர்ன்றது இருக்குது. ஃபின் ஆலண்டுக்கும் மார்க்கோ யான்சனுக்கும். வின்னர் வந்து சொத்த வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ இதான் நம்மளுடைய வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, இதனால் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. இல்லை இன்னும் உங்களுக்கு ஏதாவது வந்து இந்த செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பேட்டிங் மேட்ச் அப் எல்லாமே பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 செக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அனலைசஸ்க்கு. இன்னும் எதாவது நான் மிஸ் பண்ணுறேன், இல்லை இன்னும் எதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் 2K Tech.